ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. ஒரு அழகிய ஆற்றின் கரையில் இருந்த கிராமத்தில் கதிர் என்ற முதியவர் வசித்து வந்தார். அவர் அந்த ஊரில் உள்ள மிகப்பெரிய ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்து தினமும் மாலை நேரங்களில் அமைதியாக இருப்பார். அவருக்கு உறவினர்கள் என்று யாரும் இல்லை. ஆனால் அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரை தாத்தா என்று அழைப்பார்கள். கதிருக்கு ஒரு தீராத ஆசை இருந்தது. அது அந்த ஊரில் ஒரு பெரிய நூலகத்தை கட்ட வேண்டும் என்பதுதான். படிப்பு கிடைக்காத காரணத்தால் அவர் இளமையில் பல கஷ்டங்களை சந்தித்ததாக அவர் அடிக்கடி ஊரிடம் கூறுவார். தனது வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் இதற்காகவே அவர் ஒரு பழைய மண்பாண்டத்தில் ரகசியமாக சேர்த்து வைத்து வந்தார். அந்த சிறிய சேமிப்பு ஒரு நாள் மிகப்பெரிய அறிவு கோவிலாக மாறும் என்று அவர் மனதார பெரிதும் நம்பினார். கதிரின் இந்த லட்சியத்தை பார்த்து அந்த ஊரில் இருந்த சிலர் அவரை பைத்தியக்காரன் என்று ஏளனம் செய்தனர். இந்த வயதில் உனக்கு ஏன் இந்த வீண் வேலை? நிம்மதியாக சாப்பிட வழியை பார் என்று பேசினர். ஆனால் கதிர் எதற்கும் செவிசாய்க்காமல் தனது சேமிப்பை ஒவ்வொரு நாளும் 1 ரூபாய் 2 ரூபாயாக சேர்த்தார். அவர் காட்டில் கிடைக்கும் காய்ந்த இலைகளையும் குச்சிகளையும் சேகரித்து சந்தையில் விற்று அந்த பணத்தை சேர்த்தார். மழையிலும் வெயிலிலும் அவர் சோர்வடையாமல் உழைப்பதைக் கண்டு அந்த ஊர் சிறுவர்கள் மட்டும் அவரோடு இணைந்து கொண்டனர். அவர்களுக்கு கதிர் பழைய கதைகளையும் வாழ்க்கை தத்துவங்களையும் அந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து மிகவும் அழகாக சொல்லிக் கொடுப்பார். அந்த சிறுவர்கள் தான் கதிரின் மிகப்பெரிய பலமாகவும் நம்பிக்கையாகவும் அன்று முதல் அந்த ஊரில் இருந்து வந்தனர். ஒரு நாள் அந்த ஊரில் பலத்த மழை பெய்து ஆற்றில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து கிராமத்தை சூழ்ந்தது. மக்கள் அனைவரும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மேடான பகுதிகளுக்கு ஓடி தஞ்சம் புகுந்து நின்றனர். கதிர் தனது உயிரை பற்றி கவலைப்படாமல் தான் சேர்த்து வைத்திருந்த அந்த மண்பாண்டத்தை தூக்கி கொண்டு ஓடினார். வெள்ளம் அவரது குடிசையை அடித்து சென்றது. ஆனால் அவர் அந்த சேமிப்பை மட்டும் இறுக பற்றி கொண்டார். வெள்ளம் குறைந்த பிறகு பார்த்தால் கிராமமே சிதைந்து போயிருந்தது. மக்களின் வீடுகள் அனைத்தும் தரைமட்டமாகி கிடந்தன. கதிர் தங்கியிருந்த அந்த சிறிய குடிசையும் இப்போது ஒரு அடையாளமே இல்லாமல் மண்ணோடு மண்ணாகி போயிருந்தது. இப்போது அவரிடம் எஞ்சி இருந்தது அந்த ஒரு மண்பாண்டமும் அதில் இருந்த அவரது பல வருட உழைப்பின் சேமிப்பும் மட்டும்தான். ஊர் மக்கள் தங்களின் வீடுகளை இழந்த சோகத்தில் அமர்ந்திருந்த போது கதிர் அவர்களை தேடி சென்று ஆறுதல் கூறினார். வீடுகளை நாம் மீண்டும் கட்டிவிடலாம், ஆனால் நம் அறிவை வளர்க்கும் கனவை தள்ளி போடக்கூடாது என்றார். அவர் தனது மண்பாண்டத்தை உடைத்து அதிலிருந்த அனைத்து பணத்தையும் ஊர் தலைவரிடம் கொண்டு போய் கொடுத்தார். இதை கொண்டு நம்ம ஊர் குழந்தைகளுக்கு ஒரு பள்ளியையும் நூலகத்தையும் முதலில் கட்டுங்கள் என்று வேண்டினார். மக்கள் அனைவரும் கதிரின் அந்த தியாகத்தை பார்த்து ஆச்சரியத்திலும் பெரும் நெகிழ்ச்சியிலும் அப்படியே மௌனமாக உறைந்து நின்றனர். தங்களுக்கு தங்க இடமே இல்லாத போது மற்றவர்களின் கல்விக்காக தனது வாழ்நாள் சேமிப்பை கொடுக்கும் கதிரை வியந்து பார்த்தனர். அவரது அந்த ஒரு செயல் அந்த ஊர் மக்களின் மனங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு நொடியில் ஏற்படுத்தியது. கதிரின் செயலில் ஈர்க்கப்பட்ட ஊர் மக்கள் தங்களால் இயன்ற பணத்தையும் உழைப்பையும் அந்த நூலகத்திற்காக கொடுக்க முன்வந்தனர். வறுமையில் இருந்தவர்கள் கூட தங்கள் கைகளில் இருந்த சிறிய தொகையை அந்த பொது காரியத்திற்காக கொடுத்தனர். ஊர் இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு அழகான கட்டடத்தை எழுப்ப தொடங்கினர். ஒவ்வொரு செங்கல்லும் கதிரின் நம்பிக்கையாலும் ஊர் மக்களின் ஒற்றுமையாலும் செதுக்கப்பட்டது போல அங்கே அழகாக தெரிந்தது. நூலகம் வளர்வதை பார்த்து கதிர் தனது பழைய கஷ்டங்களை மறந்து அந்த ஆலமரத்தின் அடியில் மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்தார். அவர் கனவு கண்ட அந்த அறிவு கோவில் இப்போது மெல்ல மெல்ல நிஜமாக உருவெடுத்து கண்ணெதிரே உயர்ந்து நின்றது. அந்த ஊரில் இப்போது சோகத்திற்கு பதிலாக ஒரு புதிய நம்பிக்கையும் சுறுசுறுப்பும் அவரிடம் குடிகொண்டிருந்தது. நூலகம் கட்டி முடிக்கப்பட்ட அன்று அந்த மாவட்டம் முழுவதிலும் இருந்து பல அதிகாரிகள் அதை பார்க்க வந்தனர். கதிரை தலைமை விருந்தினராக அமர்த்தி அந்த நூலகத்தை திறந்து வைக்குமாறு ஊர் மக்கள் அனைவரும் ஒருமனதாக கேட்டுக்கொண்டனர். கதிர் நடுக்கத்துடன் அந்த திரையை நீக்கிய போது அங்கு
கதிர் அறிவகம் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் கதிரின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து அவரது கன்னங்களை மெதுவாக நனைத்தது. அவர் ஒருபோதும் தனது பெயரை வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் ஊர் மக்கள் காட்டிய அன்பு அவரை நெகிழ வைத்தது. அன்று முதல் அந்த நூலகத்தில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து சேர்ந்தன. குழந்தைகள் அங்கே தேனீக்களைப் போல மொய்க்கத் தொடங்கினர். கதிர் தினமும் அங்கேயே அமர்ந்து குழந்தைகளுக்கு புத்தகங்களை எடுத்து கொடுத்து அவர்களை வாசிக்க ஊக்கப்படுத்தி வழிகாட்டத் தொடங்கினார். காலங்கள் ஓடின. கதிர் இப்போது மிகவும் முதுமையடைந்திருந்தார். ஆனால் அவரது முகம் இன்னும் பிரகாசமாகவே இருந்தது. அந்த நூலகத்தில் படித்து வளர்ந்த பல குழந்தைகள் இப்போது நகரங்களில் பெரிய வேலைகளில் சேர்ந்து சாதிக்க தொடங்கினர். அவர்கள் ஊருக்கு திரும்பும் போதெல்லாம் முதலில் கதிரை சந்தித்து அவரிடம் ஆசி பெற்று திரும்புவதை வழக்கமாக்கி கொண்டனர். கதிர் உருவாக்கிய அந்த சிறிய விதை இப்போது ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து அந்த ஊருக்கே நிழல் தந்தது. அந்த ஊரில் படிப்பறிவு இல்லாதவர்களே இல்லை என்ற நிலை உருவானது. அதுதான் கதிரின் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாகும். அவர் எப்போதும் சொல்வது போல, கல்வி என்பது ஒருவரை மட்டும் உயர்த்துவதில்லை, அது ஒரு சமூகத்தையே உயர்த்துகிறது. கதிரின் தியாகம் அந்த ஊர் மண்ணில் ஒரு அழியாத காவியமாக இன்றும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து வருகிறது. ஒரு நாள் மாலை வேளையில் கதிர் அந்த நூலகத்தின் திண்ணையில் அமர்ந்து சூரியன் மறைவதை பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்கள் மெல்ல சொருகின. ஆனால் அவரது உதடுகளில் ஒரு திருப்தியான புன்னகை மட்டும் அப்படியே நிலைத்திருந்தது. அவர் கண்ட கனவு நனவாகிவிட்ட சந்தோஷத்தில் அவர் அந்த மண்ணை விட்டு பிரியும் நேரமும் வந்து சேர்ந்தது. ஊர் மக்கள் அனைவரும் கூடி நின்று கதிரின் மறைவிற்கு பெரும் கண்ணீரஞ்சலியை தங்கள் இதயபூர்வமாக செலுத்தினர். அவர் மறைந்தாலும் அவர் உருவாக்கிய அந்த நூலகம் இன்றும் ஆயிரக்கணக்கானோருக்கு அறிவொளி வீசி கொண்டே இருக்கிறது. கதிர் விட்டு சென்ற அந்த பாதை அந்த ஊர் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இன்றும் இருந்து வருகிறது. அவர் ஒரு சாதாரண மனிதராக தொடங்கி ஒரு சகாப்தமாக அந்த ஊர் வரலாற்றில் இன்றும் உயர்ந்து நிற்கிறார். கதிரின் நினைவாக அந்த ஊர் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மிகப்பெரிய கல்வி திருவிழாவை கொண்டாட தொடங்கினர். நூலகத்தில் சிறப்பாக படிக்கும் மாணவர்களுக்கு கதிரின் பெயரில் கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு அவர்களை உற்சாகப்படுத்தினர். அந்த ஊரிலிருந்து வெளிநாட்டுகளுக்கு சென்று வேலை பார்ப்பவர்களை கூட கதிரின் நூலகத்தை பராமரிக்க நிதி வழங்கினார்கள். இப்போது அந்த நூலகம் நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி மையமாக அந்த மாவட்டத்தில் உருவெடுத்துள்ளது. கதிருக்கு பைத்தியக்காரன் என்று பட்டம் கொடுத்தவர்கள் கூட இப்போது அவரது படத்தின் முன்னால் நின்று மன்னிப்பு கேட்கின்றனர். ஒரு மனிதனின் லட்சியம் எவ்வளவு வலிமையானது என்பதற்கு அந்த நூலகமே இன்றும் ஒரு மௌன சாட்சியாக இருக்கிறது. கதிரின் விருதுகள் இப்போது உலகம் முழுவதும் பரவி அறிவை பரப்பி கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் சக்தியாக மாறியுள்ளது. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.